கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை நம் ஒவ்வொருவருக்கும் அடிஷ்னலாய் தந்து கிருபையினாலும் தயவினாலும் நம்மை முடிசூட்டி இயேசுவானவர் கிருபையிலும் சத்தியத்திலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் நிரம்பியிருந்தது போல நாமும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் இந்த நாளிலே நாம் 100% நிரம்பி இருக்கத்தக்கதாய் மை வெசல் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் ஆர் மை கப் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் என்று சொல்லத்தக்கதாய் என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சியாய் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே நிரம்பி வழிய செய்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் ஆட்டோமேட்டிக்காக நம்மை வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்று சொல்லத்தக்கதான அந்த வார்த்தையின்படியாகவே காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் நடக்கும், வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடைய செய்வார், வர வர வளர்ந்து வளர்ச்சியடைந்து பல்லுகி பெருக செய்வார். கர்த்தர் இந்த நாளை அடிஷ்னலாய் தந்தபடினாலே the divine purpose of our Lord will be accomplished in the particular day of today without fail. So first of all we would thank our Lord who has given this day additionally to our life days, and next I'll bless all the people who are all hearing this voice of God. Let us see the God's word now. இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி உபாகமம் 7:6 சொல்கிறது, நீ தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். So God has chosen us for making us to be a own people for his glory. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் அவருடைய நாமம் மகிமைக்கென்று சொந்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். We have also certain desire in our heart. என்ன, எனக்கு சொந்த வீடு வேணும், சொந்த கார் வேணும், சொந்த நகை வேணும், சொந்த நல்ல பதவி வேணும், சொந்த நல்ல பொசிஷன், ஹையர் பொசிஷன் வேணும், சொந்தமாய் எனக்கு இந்த சொந்த இடம் வேண்டும் என்று சொல்லி எல்லா மனுஷர்கள் மனசுக்குள்ளாகவும் எனக்கு சொந்தமாக வேணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உண்டு. நமக்கு தெரியும் எதுவுமே லைஃப்பில் நிரந்தரம் இல்லை, எதையும் கொண்டு வரலை, எதையும் கொண்டு போவதும் இல்லை என்பதை தெரிந்திருந்தாலும் எல்லாருடைய மனுஷர்களுடைய சிந்தை இருதயத்தில் ஒரு விருப்பம் உண்டு, எனக்கு எதுவுமே சொந்தமாக இருக்கணும், டெம்பரவரியாக ரெண்டல் ஹவுஸில் நான் இருக்கக்கூடாது, அல்லது நான் வந்து இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து சேலரி வாங்குகிற ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறேன், ஒரு மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா, I should not be a manager forevermore, but I want to be a owner for my own company என்று விருப்பம் உண்டு. எல்லாவற்றிலுமே நாம் சொந்தமாக வீடு வேண்டும் என்ற விருப்பம் உண்டு, சொந்தமாக சர்ச் வேண்டும் என்று ஒரு விருப்பம் உண்டு. ஸோ சொந்தமாக எனக்கு ஒரு இந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு விரும்புகிறேன், இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ஓனாக வேணும்னு விருப்பம் உண்டு. ஸோ லைக்வைஸ் we could say n number of desire in our life. Each and every man and woman has those kind of desire of having own of all the prosperity or property, whatever it may be, or job or business or dress, whichever it may be. We want to have a own. Doesn't wrong in it. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் சொந்த ஜனமாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். ஸோ அதுவும் எப்படி பரிசுத்த ஜனமாய் சொந்த ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ஸோ ஆஃப்டர் லார்ட் has chosen us as a own people and holy people for his glory. What are all the things is happening because of the Lord's glorious powers keep on revealing in each and every areas of us, and how he is working. That's what we are looking at today. Number 1, அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அப்போது நம்முடைய தேவன் நம்ம அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை, வேத வசனங்களை நாம் ஒபே பண்ணணுன்ற விருப்பத்தோடு நாம் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் கிருபையும் காத்து கொண்டே வருகிறார். நம்பர் 1. நம்பர் 2 பார்க்கிறோம், நம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரதியட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஸோ which are all the people against us or who are all hating us, யாரெல்லாம் நம்ம பகைக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வெறுத்து நமக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யார் பதில் தருவா? We don't want to do anything. Our Lord himself is sufficient Lord
who can give the back answer to all our enemies. ஸோ பகைக்கிற வெறுக்கிற ஜனங்களுக்கு அவரே பதிலளித்து பார்த்து கொள்வார். நம்பர் 3 பார்க்கிறோம், நீ செய்யும்படி இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்வாயாக. நம்ம ஒன்று செய்யணும். We should keep on obeying all the commandments, all the do's and don'ts of his footsteps, whatever he is telling to us to follow, to obey in our practical life. That's what we should do without fail, without hesitation, without postponing to obey. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கீழ்ப்படிஞ்சு வசனங்களை கை கொண்டுட்டே நடக்கணும். நம்பர் 4 இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நம்மை பெருக பண்ணி நம் கர்ப்பக்கனியையும் நம் நிலத்தின் கனிகளாகிய நம் தானியத்தையும் நம் திராட்சரசத்தையும் நம் எண்ணெயையும் நம் மாடுகளின் பலனையும் நம் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஸோ கர்த்தர் நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. கொடுப்பேன்னு சொன்ன ஆணையிட்டு கொடுத்த அது ஓன் லேண்டோ இல்லை ஓன் சர்ச்சோ அதை கொடுப்பாரு. கர்ப்பக்கனிங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்படியே விட்டுறது இல்லை, நம்மளை பெருக பண்ணுகிறாரு. நம்முடைய எல்லா ஆல் த பிளெஸ்ஸிங்ஸ், தானியம், நிலத்தின் கனிகளாகிய காய்கறிகள், தானியங்கள், அப்புறம் திராட்சை ரசம், எண்ணெய், மாடுகளின் பலன், ஆட்டு மந்தைகளின் பலன், எவ்ரிதிங் இஸ் கீப் ஆன் பிளெஸ்ஸிங் பை அவர் லார்ட். பிகாஸ் அவருடைய சித்தம் அதான், நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வளர செய்து பெருக பண்ணணுன்ற அவர் சித்தம் நிறைவேறும்படியாய் செயல்படுகிறார். நம்பர் 5 ஒன், சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இட் மீன்ஸ் a crowd of people was there, we could understand. ஸோ நிறைய ஜனங்கள், சகல தேசங்கள் அப்படின்னா all the nations, all the countries in the world, we will be a blessed family. And that's what our Lord has chosen us and our descendants and our descendants for his glory. That's all. ஸோ இந்த 5 ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம பார்க்குறது மட்டும் இல்லை, பெற்று அனுபவித்து திரளான கொடி ஜனங்களுக்கு நாமும் நம் பிள்ளைகளும் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் உயர்த்தப்படுவோம். God bless you all. Amen.